பாம்பே பஜார் ரசிகர்களுக்கு மே மாத நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? ராசிநாதன் சுக்கிரன் ஸ்தம்பன நிலையில் ஒரு மே 18ஆம் தேதி வரைக்கும் இருப்பாருங்க. அந்த மே 18 வரைக்கும் நல்லது நடக்காதா அப்படின்னா, இப்பொழுதே பல சாதகமான அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட கடந்த ஒரு 1.5 மாசமாக தான் ஒரு சாதகம் இல்லாத நிலை. என்ன நடக்குது? எப்பொழுது ராசிநாதன் சனியோடவோ ராகுவோடவோ சேர்றாரோ அவர் ஒரு மாதிரி பலவீனம் ஆவார். ஆனால் இப்பொழுது முதல் 15-18 நாட்களுக்கு சனி ராகுவோடு இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் ஒரு ஸ்தம்பன நிலை. ஸ்தம்பன நிலைனா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் செஞ்சால் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரியான ஃப்ரீஸான அமைப்புகள் இருக்கும் பொழுது நட்பலன்கள் சற்று குறையுங்க. அதுக்குன்னு பெரிய கெடுபலன்கள் வந்துருமானா அப்படி பெரிய கெடுபலன்கள் இப்பொழுது ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை. உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 3-4 மாதங்கள் எல்லா அமைப்புகள்லையும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்புகளில் எடுத்து வைத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு வயதுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. எதில் சாதகம் இல்லை? இந்த மே 4ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரக்கூடிய 2ஆம் அதிபதினு வரும்பொழுது, அதாவது புதன் 12ஆம் இடத்துல வரும்போது ஷேர் மார்க்கெட் மாதிரியான அமைப்புகளில் சற்று ஆர்வத்தை கூட்டுவார். குரு வேற 14ஆம் தேதிக்கு பிறகு 8ஆம் இடத்தை பார்க்கறது. இந்த 6, 8, 12ஆம் பாவகங்கள் வலுத்திருக்கும் பொழுது உங்களுக்கு சற்று இந்த குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாமா, இல்லை இதில் ஷேர் போடலாமா, அதில் பிட்காயின் வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமான்ற மாதிரியான நூதன வழியில் குறுக்கு வழியில் பணக்காரர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எது வந்ததுன்னா தயவு செய்து சற்று கவனமாக இருங்க. அதற்கான காலகட்டம் இது இல்லை. எதனை நீங்கள் நல்ல மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்னாலும் கூட ராசிநாதன் பலமாக இருக்கிற பட்சத்தில் தான் உங்களுக்கு சாதகமான அமைப்பு இருக்கும். சரி, மே 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4, 10ஆம் இடத்தோட தொடர்பில் வரக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களுக்கு தொழில் சார்ந்த அமைப்புகளில் ஜீவன அமைப்புகளில் மேன்மையை கொடுப்பாருங்க. அவரே குருவின் பார்வையில் வராருன்றது இன்னும் பெரிய அற்புதம். கூடுதலாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிநாதனாக இருந்தாலும் சரி, இப்பொழுது தொழில் சார்ந்த மேன்மைகளை இந்த 2025 மே மாதத்தில் நிச்சயமாக கொடுப்பாங்க. கூடுதலாக காதல் விவகாரங்கள், திருமணம் சார்ந்த அமைப்புகளில் வீட்டில் பெற்றவர்களுடைய சம்பந்தம் இல்லை, குறிப்பாக அம்மா ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இப்பொழுது 4ஆம் இடத்துல கேது வந்திருக்கக்கூடிய அமைப்பும் முதல் 15 நாட்கள்லேயே பெற்றோருடைய குறிப்பாக தாயாருடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்தவரோடவே கரம் பிடிக்கக்கூடிய அமைப்பு, கல்யாணம் செய்யக்கூடிய அமைப்பு, பணம் பத்தலைன்னா கூட வீட்டில் பெரியவங்க போட்டு கொஞ்சம் திருமண அமைப்புகளை செயல்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லிட்டு திருமணம் சார்ந்த அமைப்பு நல்ல மாதிரியாக அமையுங்க. மேலும் இந்த மாதத்தினுடைய ஒரு சிறப்பு அமைப்பு அரசு சார்ந்த அமைப்புகள்லையும் தந்தை சார்ந்த அமைப்புகளில் மேன்மை இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. அதாவது தந்தையோட சொத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், தந்தை ஒரு விஷயத்தை கொடுக்கணும்னு சொன்னார், அப்படியே எதுவுமே இல்லாமல் சைலண்டாக இருக்காருன்ற பட்சத்தில் இப்பொழுது சுப செய்திகள் உங்களுக்கு வரும். நல்ல ஒரு வேலையை வெளிநாடு வெளி மாநில அமைப்புகள்லேருந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வேலை அமைப்பில் நல்ல தன்மை இருக்குங்க. பிறந்த இடத்துலேருந்து தள்ளி வெளியில் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கும், இல்லை வெளியில் தாங்க வேலை செய்கிறோம், ரொம்ப வருஷம் ஆகுது, திரும்ப பிறந்த தாய்நாட்டுக்கே வந்துடலாம்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த 8ஆம் இடத்தின் குரு பார்வை ஒரு மாற்றத்தை கொடுத்து பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்து ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும். 2, 6, 8 சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகளில் இந்த பாவகங்கள் சுபத்தன்மை 10ஆம் இடத்தோட குரு தொடர்பில் இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் மேன்மை, தொழில் மாற்றம், தொழிலினால் நல்லது, வருமானம் கைக்கு வரக்கூடிய அமைப்பு, சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டு வந்து அதன் மூலியமாக ஒரு பொருளோ ஒரு வீடோ வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த மாதத்தில் இருக்குங்க. அதுலேயும் 4ஆம் பாவகாதிபதி முதல் 15 நாட்களில் உச்சமாகி விரயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் வீடு வாகன அமைப்புகளில் செலவு இருக்கும், செலவினால் நன்மை இருக்கும். தாயார் வழி அமைப்புகள் இருந்து வந்த மனக்கலக்கங்கள், கருத்து வேறுபாடுகள் கூட இந்த இடத்துல ஒரு மாதிரியான மாற்ற அமைப்புகளில் இருக்கும். கூடுதலாக 3, 11ஆம் இடத்துல உபஜயஸ்தானங்களில் பாபகிரகங்கள் இருந்தால் சொல்லவே வேணாம். அடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு நன்றாக இருக்கிறதுக்கான ஒரு தொடக்க அமைப்பு இங்கே இருக்குங்க. ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, நீங்களே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம், யூடியூப் மாதிரியான வீடியோ போடுறீங்க, கலை சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, அழகு சம்மந்தப்படுறது, மீடியா சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு, மாணவர்களுக்கு படிப்பு முதற்கொண்டு எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தா உங்களுக்கு சாதகமாக இருக்கும்ன்ற மாதிரியான அத்தனை விதமான அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய ஒரு இனிய மாதமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மே 2025 நிச்சயமாக இருக்கும். மே 15ஆம் தேதியிலிருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய சந்திராஷ்ட காலம் அப்படின்றதுனால இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய தொழில் தொடக்கமோ, வருமானத்துக்கான ஒரு நபரை பார்க்கறதோ, வாழ்க்கை துணைக்காக ஒரு முன்னெடுப்பாக ஒரு புதிய ஒரு நிச்சயதார்த்த மாதிரியான அமைப்புகளை இந்த சந்திராஷ்டம நாட்களில் தள்ளி வைக்கிறது இந்த மாதத்தின் நட்பலன்களை இன்னும் ரெட்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்.